ஹாய்ங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே காலை வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரமாச்சும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்காட்டி நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கோங்க. இது நம்மளோட விலாக் பெங்களூரில் மட்டுமே இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சேனல் ஒரு டைம் பாருங்கள். சேனலோட பேர் என்னன்னு பாருங்கள். பீகார் டு தமிழ்நாடு, தமிழ் டு பீகார் அப்படின்னு வச்சுருப்பேன். அதாவது பீகாரில் உள்ள விலாகையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போகலை. ஸோ போகும்போது அந்த விலாக் நான் அப்லோடு பண்ணுவேன். நாங்கள் 2 பேருமே இப்போ இருக்கிற இடம் பெங்களூரில் எல்லாருமே மெயின் நான் இதை சொல்லணுங்க. பெங்களூரில் இருந்தால் எல்லாருமே ரிச்சாக இருப்பாங்கன்னு இல்லை. நிறைய வேலைக்காக வந்தவங்களும் சின்ன சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு இப்படி தான் இருக்காங்க. தண்ணிக்கும் கஷ்டம், ரூமுக்கும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எங்களுக்கு 2-3 நாளாச்சுங்க. நாங்கள் சிலிண்டர் புக் பண்ண முடியாமல் 3 நாள் ஆச்சு. அதனால் ஒரு சின்னதாக இருக்கும்ல, அதுதான் வாங்கிட்டு இப்போத்துக்கு வச்சுட்டு அது சமைச்சிட்ருக்கோம். சும்மா அதில் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் எதை குக் பண்ண முடியுமோ அது மட்டும் பார்த்துக்குறோம். காலையில் நேற்று காலையிலே கடையில் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு தக்காளி சோறு செஞ்சுட்டேன். அது அப்படியே அப்படியே விசில் வச்சு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஜாமான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மாதம் பணம் கட்டி இந்த ஃபண்டு வரும்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. இது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு இதை பார்த்த உடனேவே. நம்ம கட்டின காசுக்கு இது சுத்தமாக ஒர்த்தே இல்லைங்க. ரொம்பவுமே இந்த ஸ்டீல் பாத்திரம் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டீல் பாத்திரம் நல்ல பெருசாக ஏதாவது தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்தது இந்த மாதிரி ஒரு 2 வந்துச்சு. அதுக்குள்ளார டீ தூளுக்கும் சுகருக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 லிட்டர் எண்ணெய் பாக்கெட் 4 பாக்கெட் வந்துச்சு. அதில் எதுவும் கம்மி கிடையாது, அதாவது ரேட்டு கம்மி கிடையாது. இதில் உள்ள ரேட்டு தான். சன்ஃப்ளவர் அப்படின்னு சொன்னாங்க. இது சன்பியூர் அப்படின்ட்டு ஒரு ஆயில் வந்திருக்கு. 4 லிட்டரு 4 பாக்கெட் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து வரல, ரவா வந்துச்சு, மைதா மாவு வந்துச்சு. மைதா மாவு வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. என்னைக்காச்சும் ஒரு டைம் மட்டும்தான் மைதா மாவு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கோதுமை மாவு வந்திருந்தா கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அதுதான் வந்திருந்தது. அப்புறம் துவரம்பருப்பு நிறையா வந்திருந்தது. பாசிப்பருப்பு வந்துருந்துச்சு. பாசிப்பருப்பு 1 கிலோ அப்படின்னு சொல்லி தான் அதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் 1 கிலோவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரும் அங்கே போய் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம கட்டுறது இன்னொருத்தவங்க மூலியமாக கட்டணும். ஒரு 10-15 பேர் கட்டுறாங்க அப்படிங்கும்போது எங்களால் அந்த இடத்துல சொல்ல முடியலை. அதனால் அவர் வாங்கிட்டு வந்துட்டார். இது 1 கிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது கூட அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்களா, அந்த சீனி பாருங்கள், அது 1 கேஜின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு அது இல்லைங்க. இது 1 கிலோன்னு சொல்லியிருந்தாங்க இந்த துவரம் பருப்பு. சரி, ஓகே. இது மட்டும் 2 கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தேவை தான் இது. நான் வேணும்னு தான் வாங்கலான்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ இது மற்றபடி இங்கே வச்சுருக்கிற பொருள் எல்லாமே ரூமில் இருக்குங்க. அப்புறம் மெயின் நான் 1 வாரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜாமான் இன்றைக்கி வருதுன்னா எதுக்காகன்னா நெய் டப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் காமிப்போம் பாருங்கள், நெய் டப்பாவாக வரும்னு பார்த்தா பாக்கெட்டில் அந்த கொஞ்சமாக அந்த ஏலக்காய் வந்திருந்தது. அவ்வளோதான். இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ பணம் கட்டி இவ்வளோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு. ஒரு 20 கிலோ அரிசி பை வந்துருந்துச்சு. அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே வரவே இல்லை. அப்புறம் நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் போயிருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அந்த வியூவர்ஸ்க்காகவே நான் திரும்ப அப்லோட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஆனால் அதில் சப்ஸ்கிரைபர்னு யாருமே வரல, லைக் கூடமே வரல. ஸோ எனக்கு அந்த வியூவர்ஸ் போனதே ரொம்பவே சந்தோஷம். சேனல் பார்க்குற யாராச்சும் இருந்தீங்கன்னா, நான் ரொம்ப போரிங்காக பேசுகிறனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ பெங்களூரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மனசில் பட்டாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதுக்கு நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நான் நாளைக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் நான் என்ன ரொட்டீன் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். இன்றைக்கி என்னால் பண்ண முடியல. கொஞ்சம் கரண்ட் இல்லை, அப்புறம் சிலிண்ட்ரு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சிலிண்டர் ரெடி பண்ணுறதுக்கு அந்த சின்னதே அவர் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க. நம்ம சண்டே அன்னைக்கு மார்க்கெட் நம்ம சுற்றி பார்க்க போகலாம். ஸோ ரெடியாக இருங்க. சேனல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சரிங்க, கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகிட்டேன். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சண்டே அன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். அதிகமாக பண்ண முடியலைங்க. குழந்தைங்க வேறு இருக்கிறதால எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ ஒரு இடத்துல மொபைலை வச்சுட்டு நம்ம திரும்புகிறோமா, உடனே அவனுங்க எடுத்துடுறானுங்க. அவன் விளாக் பண்ணுறாங்க, சின்ன பையன் எடுத்து விளாக் பண்ணிட்டு கிடக்குறான். சரி, மொபைல் எடுத்து நிறைய பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு வியூவர்ஸ் போகட்டும், சப்ஸ்கிரைபர் ஏறட்டும், அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டுக்காக தான் நான் வீடியோவை பண்ணுறேன், அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் இந்த அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டு நாளைக்கு இதோட எல்லாமே எடுத்து கண்டிப்பாக வந்து பீகார் வீடியோ வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன், அதில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து பீகாரில் நான் போனேன் அந்த வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து நம்ம பீகார் போயிருந்தா அந்த வீடியோவை எதுக்காக இவ்வளோ பொருள் தான் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஊரில் நீங்கள் பண்ண வேண்டியது சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், இந்த வெந்தயம், இந்த மாதிரிலாம் நிறைய பொருள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க, இதான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி எங்களுக்கு வந்து அதிகமாக எதுவுமே கொடுக்கவே இல்லை. இதோட நான் முடிச்சுட்டு திரும்ப சும்மா வெளில போயிட்டு ஒரு vlog பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தயவு செய்து திரும்பவும் கேட்குறேன், எனக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இதான் அந்த